நேற்று டின்னர் பார்க்கலாமா? நேற்று டின்னருக்காக பீட்ரூட், கேரட்டு, கொத்தமல்லி மூணுத்தையும் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஏன்னா பீட்ரூட் தோசை, கேரட் தோசை சுடலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தோசை சுடலான்ட்டு. அதனாலவே எல்லாத்தையும் வந்து ஈவினிங் போலவே மாவெல்லாம் மிக்சிங் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். நைட்டு ஒரு 9 o'clock வந்து தோசை சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கவே வந்து கலர்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக செம்மையாக தான் இருந்தது. அந்த பீட்ரூட் கலர் அது எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு. சரி, நாங்களும் ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு அது எல்லாமே செஞ்சு நல்லா வரும். நாங்கள் இது வரைக்கும் பீட்ரூட் தோசை இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்குமே எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது கிடையாது. சரி, ஃபோனில் நிறைய ஒரு ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா தானே. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா அதை ட்ரை பண்ணி கமெண்ட் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி நிறைய வீடியோஸில். அதெல்லாம் பார்த்து சரி நல்லா வரும் போல் நமக்கும் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். டின்னருக்கு வந்து ட்ரை பண்ணோம் அந்த மாதிரின்ட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா தோசை வந்து ஊற்றும் போது கூட நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக திருப்பும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த தோசை ஒரு மாதிரி சுருங்கி போய் அது என்னன்னே தெரில, அது தொக்கு மாதிரி பீட்ரூட் தொக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்கிறதா இல்லை பீட்ரூட் தோசை அல்வான்னு சொல்கிறதா அது என்ன நேம்னு கூட தெரியல. சரி, நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம், இன்னொரு பேன் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த தவாய் தோசை செஞ்சுருந்தோம். சரி சொல்லிட்டு இன்னொன்று ட்ரை பண்ணி சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி எங்கள் அம்மா அதுலேயும் சுட்டாங்க. அதுலேயுமே வந்து ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் திருப்பும் போது அது ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி இதுவாகிடுது. திருப்ப முடியாது, அப்படியே தொக்கு மாதிரி ஒரு மாதிரி வந்துடுது. சரி, எனக்கு என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட்டோட பேட்டர் தான் வந்து இப்படி ஆகுதோ, சரி நம்ம வேறு கேரட் பேட்டரை வந்து ஊற்றி பார்ப்போம் சொல்லிட்டு அது வந்து ஆனால் குட்டியாக ஊற்றணும். சரி, பெருசாக ஊற்றினா தான் வராது, குட்டியாக ஊற்றி பார்ப்போம். அதை ஊற்றி பார்த்தாலுமே ஃப்ளாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக வரல. ரொம்பவே வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் எங்கள் அம்மா இந்த அளவுக்கு ஒரு அப்செட் ஆனது நானே பார்த்ததில்ல. என்ன வரலையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணமேன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மாவும் கீழே ஊற்ற முடியாது, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குமே புரியல தான். நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிப்போம், உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் நல்லா வருதான்ட்டு. இவ்வளோ மாவு இருக்குது, இது நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். பார்ட் 2 வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.